அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இப்ப வந்து வாங்க நம்ம வந்து சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வந்து விளாக் பார்க்கலாம். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து வெளியே போயிருந்தோம். பாகுபலி பொருட்காட்சி எக்ஸிபிஷன் வந்து போயிருக்கோம். அந்த விளாக் தான் வந்து பார்க்க போறோம். அதுக்கு நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வரைக்கும் அந்த வீடியோவை அப்பதான் வந்து நான் வந்து என்னென்ன வாங்கி சாப்பிட்டோம், சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து காமிக்கும். அது வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ள போலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ட்ரன்ஸ்ல வந்து ஒரு போட்டோ வந்து பிடிச்சாச்சு. பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ். அதுக்கப்புறம் தான் வந்து உள்ளக்க போனா நல்லா ஒரு கோட்டை மாதிரி நல்லா அழகா வந்து செட் பண்ணி வச்சிருந்தாங்க. கோட்டை மாதிரி அழகா வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பாகுபலி மூவில வரும்ல, அவங்க எல்லாம் எல்லாரையும் வந்து செல்ல மாதிரி அழகா உட்கார வச்சு அவங்க எல்லாம் செட் பண்ணி வச்சிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. அதுல எல்லாமே வீடியோ எல்லாம் பிடிச்சிட்டு போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வந்தேன். பட் வந்து நான் வந்து வேற போன்ல வந்து பிடிச்சு வச்சிருந்தேன். அது வந்து பாத்தீங்கன்னா சடனா வந்து எல்லாமே டெலீட் ஆயிடுச்சு. அதுல உள்ளதெல்லாம் டெலீட் ஆயிடுச்சு. அது உள்ள வீடியோக்கள்லாம். அதனாலதான் வந்து வீடியோ வந்து என்னால ஆட் பண்ண முடியல. வீடியோல நிறைய எடுத்தேன், பட் வந்து ஆட் பண்ண முடியல. அப்ப கூட உங்களுக்கு வந்து லைவ்ல வந்து இருந்திருப்பேன். அதை நான் பார்த்தாலே தெரியும். இந்த மிட்டாயெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்து அந்த கோட்டையில இருந்து அதுக்கப்புறம் வந்து வெளியே போனோம்னா இந்த மாதிரி கடைகள் எல்லாம் இருந்துச்சு. கமர்கட்டுல இருந்து இந்த இது கயிறு கட்டி விளையாடுற மிட்டாயில இருந்து எல்லாமே இருந்துச்சு. பாருங்க, நம்ம வந்து சின்ன பிள்ளைங்கள்ல வாங்கி சாப்பிட்ட மிட்டாய்ங்க எல்லாமே இருந்துச்சு. இது எனக்கு பார்த்த உடனே எனக்கு அது ஞாபகம் தான் வந்துச்சு. சின்ன பிள்ளை ஞாபகம் தான். சின்ன பிள்ளை வந்து இது பண்ண ஞாபகம் தான் வந்துச்சு. இந்த ரோஸ் கலர் மிட்டாய் எல்லாம் இந்த சைடு இருக்கு பாருங்க, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த கை வச்சிருக்கிறது அதெல்லாம் எனக்கு. இந்த ரோஸ் கலர் சவுசோ மிட்டாய் சொல்லி நான் வந்து அப்படிதான் சொல்லுவேன். அந்த மிட்டாய் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் எல்லாமே வாங்கிட்டு அப்படியே கிட்ட வந்துட்டோம்னா சின்ன பிள்ளைங்க விளையாட்டு சாமா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் பேக் அதெல்லாம் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கோடா ஐட்டங்க, பக்கோடா மாவு, அந்த காலிஃபிளவர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோபி மஞ்சள் மசாலா, வெங்காய பஞ்சு மாவு, அதெல்லாம் வந்து எல்லாமே இருந்துச்சு. இந்த இதுலலாம் வந்து இது வந்து போடலாம், நல்லா இருக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் வந்து வந்துட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா முடியாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரீ மாதிரி ஒரு போடுவாங்கல்ல, அந்த இது. அது பாத்தீங்கன்னா இந்த இது வந்து பால் வெத்து போட்டு கலெக்ட் பண்ணி ஒரு கிஃப்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்க வந்து இது பண்ண வச்சு போட்டோம்னா மக்கள் ஏதாவது ஒரு கிஃப்ட் போவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு பெரிய கிஃப்ட் வந்து யாருக்கு இல்ல. டிவி அது இதெல்லாம் வச்சிருக்காங்க. பட் வந்து எனக்கு இதெல்லாம் தெரிஞ்ச வரைக்கும் யாருக்கும் டிவி அதெல்லாம் விழுந்தது கிடையாது. எல்லாருக்கும் ஜொப்பு, இந்த சின்ன பக்கெட்டு அந்த மாதிரிதான் விழுந்திருக்கு. எங்களுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு ஜொப்பு தான் விழுந்துச்சு. வந்து ஜொப்பு தான் விழுந்துச்சு. ஒரு பிளாக் ஜொப்பு தான் விழுந்துச்சு. அப்போ அதுதான் பாத்தீங்கன்னா அப்படியே வாங்கிட்டு அது வண்டியாச்சு, இங்கிட்டு வந்தாச்சு. ராட்டினத்துக்கு வந்தியாச்சு. அதுக்கப்புறம் என்ன வேலை நம்மளுக்கு வந்து ராட்டினம் தான். ராட்டினத்துக்கு வந்து வந்தியாச்சு. அவ்வளவா ஒண்ணும் ராட்டினம் கிடையாது. ஒரு 7-8 ராட்டினம் மாதிரி கொஞ்சம் இருந்துச்சு. ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அதான் பரவாயில்லை, நல்லா இருந்துச்சு. ஒரு 7-8 ராட்டினம் இருந்துச்சு. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 4 வந்து சின்ன பிள்ளைங்க, 4-5 சின்ன பிள்ளைங்க விளையாட மாதிரிதான். சின்ன பிள்ளைங்கன்னா ஒரு 5 வயசுக்குள்ள அந்த மாதிரி பிள்ளைங்க வந்து விளையாடுற மாதிரிதான் இருந்துச்சு. காரு, பைக்கு, அதுக்கப்புறம் தவளை ஊஞ்சா அதெல்லாம் வந்து இருந்துச்சு. அதெல்லாம் எல்லாமே ஆடிட்டு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல வந்து உட்காந்தியாச்சு. உட்காந்து ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா நூடுல்ஸ் அதெல்லாம் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு பேல்பூரி அதெல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டு வந்தியாச்சு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா போனது வந்து 4 மணிக்கு போறோம். பட் வந்து 5:30 மணிக்கு தான் திறந்தாங்க. இருந்து ஆட்டோல 4 மணிக்கு போனோம். ஒரு 4:30-4:45 அந்த மாதிரி போய் சேர்ந்துருக்கோம். ஆனா வந்து ஆட்டோல வந்து பாத்தீங்கன்னா போயிட்டோம்.
இன்னும் திறக்க ஓப்பனே பண்ணல. இதுல வந்து இந்த நோட்டீஸ்ல போட்டது 5 மணிக்கே ஓப்பன் பண்ணுவாங்கன்னு இருந்துச்சு. ஆனா வந்து 5:30 மணிக்கு தான் திறப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. அங்கேயே வெயிட் பண்ணிட்டு காத்து கிடந்து அதுக்கப்புறம் திறந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆளா நம்ம தான் போய் உள்ளக்கே போய் நுழைஞ்சது. பிள்ளைங்க வந்து ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தாங்க. இது வந்து எப்பப்போவோ இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசம் 3-4 மாசம் இருக்கும் இந்த வீடியோ எடுத்து. என்னால வந்து எடிட் பண்ணவும் முடியல. ரெண்டாவது வந்து டைமும் சுத்தமா எனக்கு டைம் கிடைக்கவும் முடியல, எடிட் பண்ணவும் முடியல. வாய்ஸ் அவர் கொடுக்கதான் பெரிய விஷயம். சவுண்டே இல்லாம இருக்கும் போதுதான் வாய்ஸ் அவர் கொடுக்க முடியும். ஸோ அதனாலதான் வந்து ரொம்ப அப்படியே டிலே ஆகிக்கிட்டே இருந்துச்சு. இது மட்டும் இல்ல, நிறைய வீடியோ இருக்கு. என்னால அது ஒண்ணுதான் ரீசன். என்னால வந்து எடிட் பண்ண முடியல. அப்படி எடிட் பண்ணாலும் வாய்ஸ் அவர் கொடுக்க முடியல என்னால. ஸோ அதனாலதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பேல்பூரி அதெல்லாம் வந்து வாங்க போயாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து டோக்கன் வாங்கிக்கிறதும், அதுக்காக வந்து டோக்கன் வாங்கிட்டு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேல்பூரி வந்து 2 பேல்பூரி வந்து கேட்டிருந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து நூடுல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து போய் உட்கார்ந்தியாச்சு. நம்ம வந்து இதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காது, பேல்பூரி அதெல்லாம் பிடிக்காது. ஸோ அதனால ஒரு பாதாம் இருக்கு, அது வந்து அது மட்டும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஐஸ் ஜூஸ் எல்லாம் வந்து கிளம்பியாச்சு வீட்டுக்கு. நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி வந்து போறது, ஃபேமிலியோட போறது நல்லா இருக்கும்ல. ஸோ அதனால வந்து பிள்ளைங்க ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு. நாங்க வந்து அங்க இருந்து வர்றதுக்கு 8:30 மேல ஆயிடுச்சு. சின்னதாதான் போட்டிருந்தாங்க எக்ஸிபிஷன், பட் இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. எங்க ஊர்லயும் போட்டிருப்பாங்க. இதை விட